நான் விஜய், 28 வயது. சென்னை அண்ணா நகரில் எங்கள் வசதியான வீட்டில் வசிக்கிறேன். ஒரு பன்னாட்டு மென்பொருள் நிறுவனத்தில் பொறியாளனாக பணிபுரிகிறேன். கணினி அறிவியல் பொறியியல் படித்தவன். நான் உயரமானவன், உடற்பயிற்சி செய்யும் உருவம், கருத்த முகம், அடர்ந்த கருப்பு முடி மற்றும் கண்களில் ஒரு நம்பிக்கையான பளபளப்பு. என் புன்னகையும் நகைச்சுவை உணர்வும் மற்றவர்களை ஈர்க்கும் என்று நண்பர்கள் சொல்வார்கள். ஆனால் இப்போது என் மனதில் ஒரு குற்றவுணர்வு ஆழமாக பதிந்திருக்கிறது. ஒரு தவறின் வலி என்னை துரத்துகிறது. எங்கள் குடும்பம் ஒரு சிறிய, அன்பு நிறைந்த உலகம். அம்மா சரஸ்வதி, 50 வயது, அரசு பள்ளி ஆசிரியை. அவளது நீண்ட, பளபளக்கும் கருப்பு முடி, புடவையில் கம்பீரமான தோற்றம் மற்றும் மென்மையான புன்னகை அவளை இளமையாக காட்டுகிறது. அவளது கண்களில் எப்போதும் ஒரு அன்பான அக்கறை மின்னும். என்னை பார்க்கும்போது ஒரு தாயின் பாசம் பொங்கும். அப்பா ராமகிருஷ்ணன், 55 வயது, தனியார் நிறுவன மேலாளர். உயரமான உருவம், நரைத்த முடி மற்றும் கம்பீரமான நடை அவருக்கு ஒரு தனி மரியாதையை அளிக்கிறது. அவரது மௌனமான பார்வையில் ஒரு ஆழமான அன்பு மறைந்திருக்கும். ஆனால் கோபமாக இருக்கும்போது அவரது கண்கள் நெருப்பாக மாறும். தங்கை லாவண்யா, 22 வயது, கல்லூரி மாணவி. அவளது பெரிய, பளிச்சென்ற கண்கள், கண்ணாடி மற்றும் குறும்பு புன்னகை அவளை எல்லோருக்கும் பிடித்தமானவளாக்குகிறது. அவள் சிரிக்கும்போது வீடு முழுவதும் ஒளி பரவும். அவளது கலகலப்பான பேச்சு எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். ஆனால் என் இதயத்தில் முதல் இடம் எப்போதும் பாட்டி பார்வதிக்கு. பாட்டி 70 வயது, ஆனால் அவளது அழகு வயதை மறைக்கிறது. மெல்லிய உடல், வெள்ளை பருத்தி புடவைகளில் மின்னும் அவள் ஒரு கிராமத்து ராணியை நினைவூட்டுவாள். அவளது நரைத்த முடி மென்மையாக பின்னப்பட்டு, நெற்றியில் சிறிய குங்கும பொட்டு மற்றும் கண்களில் ஒரு இளமை மின்னல் இவை அவளை ஒரு கவர்ச்சியான பெண்மணியாக்குகின்றன. அவளது மென்மையான குரல் புன்னகையுடன் பேசும்போது என் மனதை அமைதிப்படுத்தும். இளமையில் அவள் ஒரு அழகியாக இருந்திருப்பாள். அவளது பழைய புகைப்படங்களை பார்க்கும்போது அவளது கண்களில் ஒரு கனவு மின்னுவதை உணர முடியும். அவளது மெல்லிய விரல்கள் புடவையை இறுக்கி பிடிக்கும்போது ஒரு தனி நளினம் தெரியும். பாட்டி முன்பு ஆசிரியையாக இருந்தவள் இப்போது ஓய்வில் இருக்கிறாள். ஆனால் அவளது அறிவு, அனுபவம் மற்றும் அன்பு எங்கள் வீட்டின் அடித்தளம். பாட்டியும் நானும் ஒரே மாதிரியான பழக்கங்களால் இணைந்திருந்தோம். எங்களுக்கு பழைய தமிழ் பாடல்கள் கேட்பது உயிர். மாலையில் பால்கனியில் உட்கார்ந்து எஸ். சுப்புலட்சுமியின் பக்தி பாடல்களையோ இளையராஜாவின் மெலடிகளையோ கேட்போம். விஜய், இந்த பாட்டு என் இளமை காலத்தை நினைவுபடுத்துது என்று பாட்டி கண்களை மூடி மெல்லிய புன்னகையுடன் ரசிப்பாள். நானும் பாட்டி, இந்த பாட்டு இப்பவும் புதுசா இருக்கு என்று சொல்லி அவளை பார்த்து சிரிப்பேன். காலையில் டிகாக்ஷன் காபியின் வாசனையில் மூழ்கி நாளிதழ் வாசிப்பது எங்கள் பொதுவான பழக்கம். பாட்டி முதல் பக்கத்தை வாசித்தால் நான் அரசியல் பக்கத்தை வாசிப்பேன். பிறகு இருவரும் அதை பற்றி விவாதிப்போம். செஸ் விளையாடுவதில் எங்களுக்கு ஒரு தனி ஆர்வம். பாட்டி ஒரு திறமையான வீராங்கனை. அவள் ஒவ்வொரு நகர்வையும் யோசித்து ஆடுவாள். விஜய், இந்த காயை இங்க வச்சா நீ தோற்ப என்று கிண்டல் செய்வாள். நானும் அவளை வெல்ல முயற்சித்து தோற்கும்போது இருவரும் சிரித்து மகிழ்வோம். எங்களுக்கு கல்கியின் வரலாற்று நாவல்கள் வாசிப்பது பிடிக்கும். சிவகாமியின் சபதம் படிக்கும்போது பாட்டி கதாபாத்திரங்களை பற்றி உணர்ச்சிகரமாக பேசுவாள். விஜய், இந்த மாதிரி அன்பு இப்போ எங்கே இருக்கு என்று கேட்பாள். நான் பாட்டி, உங்களோட அன்பு இதைவிட பெருசு என்று சொல்லி அவளை கட்டிப்பிடிப்பேன். மாலையில் வீட்டு தோட்டத்தில் உட்கார்ந்து மல்லிகை பூ வாசனையை ரசித்து பறவைகளை பார்ப்பது எங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு. இந்த பழக்கங்கள் எங்களை ஒரு ஆழமான பந்தத்தில் இணைத்தன. வீட்டில் தனிமை கிடைக்கும்போது நானும் பாட்டியும் வெகு நேரம் பேசுவோம்.
அந்த தருணங்கள் என் மனதில் ஆழமாக பதிந்தவை. ஒரு மதிய வேளையில் வீடு அமைதியாக இருந்தது. அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு சென்றிருந்தனர். லாவண்யா கல்லூரியில் இருந்தாள். நாங்கள் பால்கனியில் உட்கார்ந்து மல்லிகை பூ வாசனையை ரசித்தோம். பாட்டி தன் இளமை காலத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள். விஜய், எங்க கிராமத்து ஆற்றங்கரையில் நாங்க எல்லாரும் உட்கார்ந்து பாட்டு பாடுவோம். ஒரு பையன் இருந்தான், அவன் கண்ணால பேசுவானே, அது இன்னும் என் மனசுல இருக்கு என்று கூறினாள். அவள் கண்களில் ஒரு இளமையான மின்னல் நினைவுகளில் மூழ்கியிருந்தாள். நான் அவளை ஆர்வமாக பார்த்தேன். பாட்டி, அந்த பையன் உங்களை காதலிச்சிருப்பானே என்று கிண்டலாக கேட்டேன். அவள் சிரித்தபடி, அடே, அவன் காதலிச்சானோ இல்லையோ, ஆனா உன்கூட பேசுறது அந்த நினைவுகளை மறுபடியும் உயிர்ப்பிக்குது என்று சொன்னாள். அவள் குரலில் ஒரு மென்மையான உணர்ச்சி தொனித்தது. நாங்கள் நெருங்கி உட்கார்ந்தோம். பேச்சு ஆழமானது. அவள் என் கையை பிடித்து, விஜய், உன்கூட இருக்கும்போது எனக்கு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. உன்னோட பாசம் என்னை இளமையா உணர வைக்குது என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் என் மனதை தொட்டன. அவள் கண்களில் ஒரு ஆழமான அன்பு தெரிந்தது. நான், பாட்டி, உங்களோட இருக்கும்போது எனக்கு இந்த உலகமே மறந்து போகுது என்று சொன்னேன். எங்கள் பார்வைகள் கலந்தன. அவள் மெல்லிய விரல்கள் என் கையை தொட்டன. அந்த நொடியில் ஒரு விசித்திரமான உணர்வு உருவானது. எங்களை அறியாமல் எங்கள் உணர்ச்சிகள் ஒரு தவறான பாதையில் பயணிக்க ஆரம்பித்தன. நாங்கள் ஒரு தகாத உறவில் மூழ்கினோம். எல்லாம் முடிந்தபின் நாங்கள் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தோம். பாட்டி கண்ணீருடன், விஜய், இது தவறு. நீ என் பேரன். இனி இப்படி நடக்கக்கூடாது என்று குரல் தழுதழுக்க சொன்னாள். அவள் கண்களில் குற்றவுணர்வும் வேதனையும் தெரிந்தன. நானும், பாட்டி, மன்னிச்சிடு. இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தேன். ஆனால் என் மனதில் ஒரு குழப்பம் தோன்றியது. ஆனால் எங்கள் உணர்ச்சிகள் எங்களை கட்டுப்படுத்தவில்லை. அன்று மதியமும் மாலையும் மீண்டும் அந்த தவறு நடந்தது. தனிமை கிடைக்கும்போதெல்லாம் நாங்கள் அந்த இரகசிய உறவில் மூழ்கினோம். எங்கள் பேச்சுகள், செஸ் விளையாட்டுகள், பாட்டி சொல்லும் கதைகள், இவை எல்லாம் ஒரு தவறான பாதையில் எங்களை இழுத்தன. ஒவ்வொரு முறையும் குற்றவுணர்வு தோன்றினாலும் எங்கள் மனங்கள் அந்த உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கிக்கொண்டன. நாங்கள் எங்கள் இரகசியத்தை மறைத்து வீட்டில் எல்லாம் சகஜமாக இருப்பதுபோல் நடித்தோம். ஆனால் ஒரு நாள் எங்கள் உலகம் தலைகீழாக மாறியது. அன்று மாலையில் நாங்கள் மீண்டும் எங்கள் தவறில் மூழ்கியிருந்தோம். திடீரென வீட்டுக் கதவு திறந்தது. அம்மாவும் அப்பாவும் உள்ளே நுழைந்தனர். அம்மாவின் முகத்தில் அதிர்ச்சி, கோபம் மற்றும் ஆழமான வேதனை. விஜய், இது என்ன கேவலம்? நீ எப்படி இப்படி ஒரு தவறு செய்யலாம் என்று கத்தினாள். அவள் கண்களில் கண்ணீர் மின்னியது. அவள் குரல் உடைந்து என் மனதை குத்தியது. அப்பா மௌனமாக, ஆனால் கண்களில் நெருப்புடன் நின்றார். பாட்டி கண்ணீருடன், சரசு, என்னை மன்னிச்சிடு. நானும் தவறு செய்துட்டேன் என்று கெஞ்சினாள். அவள் குரல் உடைந்து வீடு முழுவதும் வேதனையை எதிரொலித்தது. வீடு மரண மௌனத்தில் ஆழ்ந்தது. லாவண்யா இதை அறிந்தபோது அவளால் பேச முடியவில்லை. அவள் கண்களில் வேதனையும் குழப்பமும் தன் அண்ணனை இழந்த துக்கமும் தெரிந்தன. எங்கள் குடும்பம் உடைந்து போனது. நான் என் தவறை உணர்ந்து அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டேன். அம்மா, என்னை மன்னிச்சிடு. நான் தவறு செய்துட்டேன் என்று கண்ணீருடன் கெஞ்சினேன். ஆனால் அவர்கள் மனதில் ஏற்பட்ட காயம் ஆறுவதற்கு நேரம் தேவைப்பட்டது. அம்மாவின் கண்ணீர், அப்பாவின் மௌனம், லாவண்யாவின் அதிர்ச்சி, இவை எல்லாம் என் மனதில் ஆணியாக பதிந்தன. இப்போது நான் தனியாக உணர்கிறேன். பாட்டியுடனான என் பாசம் இன்னும் இருக்கிறது, ஆனால் அது ஒரு தவறான பாதையில் சென்றுவிட்டது. பாட்டியை பார்க்கும்போது அவள் கண்களில் குற்றவுணர்வும் ஆனால் இன்னும் மறையாத அன்பும் தெரிகிறது.
நான் என் மனதை மாற்ற முயற்சிக்கிறேன், ஆனால் அந்த தவறின் நினைவுகள் என்னை விடாமல் துரத்துகின்றன. எங்கள் குடும்பம் மீண்டும் ஒன்று சேர முடியுமா? என் தவறை நான் திருத்த முடியுமா? இந்த கேள்விகளுடன் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறேன். விஜய், பார்வதி, சரஸ்வதி, ராமகிருஷ்ணன் மற்றும் லாவண்யா ஆகியோர் இந்த கதையில் உள்ள கற்பனை பாத்திரங்கள். ஆனால் இவர்களின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. உணர்ச்சிகள் எவ்வளவு ஆழமானவையாக இருந்தாலும் சமூக மதிப்புகள் மற்றும் உறவுகளின் எல்லைகளை மதிக்க வேண்டும். தவறான பாதையில் செல்லும் உணர்ச்சிகள் குடும்பத்தையும் மனதையும் உடைத்துவிடும். நாம் நம் உறவுகளை புனிதமாக வைத்திருக்க வேண்டும் மற்றும் தவறுகளை உணர்ந்தால் மன்னிப்பு கேட்டு மீண்டும் சரியான பாதையில் செல்ல முயற்சிக்க வேண்டும். இந்த கதை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். அன்பு எப்போதும் மரியாதையுடன் இருக்க வேண்டும்.